வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். ஒரு புது பாட்காஸ்ட் எபிசோட்ல திரும்ப உங்க கூட எல்லாம் பேசுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இந்த எபிசோட் போன எபிசோட் ஆக்சுவலா டக்குன்னு நான் பிளான் பண்ணேன். பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கல. சும்மா அந்த வாரம் நிறைய பிளான் பண்ணேன். ஜூம் ரெக்கார்டிங்ல அதை பண்ணுன்னு எல்லாமே சொதப்பிடுச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல பண்ணது தான் வந்து ரன் ஆல்பமோட ரீவிசிட். ஸோ ரன் ஆல்பம் ரீவிசிட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ஆக்சுவலாக இந்த எபிசோட் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை. ஸோ ஃபைனலாக அதை இந்த வாரம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, போன வாரம் நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இந்த எபிசோட் வந்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட் தான். நீங்கள் நான் தேவா சார் எபிசோடில் வந்த அரவிந்த் ராஜ் நம்ம கூட திரும்ப வந்திருக்காரு. வாங்க அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுதர். ஓய்வு. நலம் நலம். வேக்சின்லாம் போட்டிங்களா? ஒரு ஷாட் டன். சிறப்பு. ஸோ கேட்டுட்டு இருக்கவங்க வேக்சின் போடலைன்னா தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க. வீட்டில் அவங்கெல்லாம் பழைய ஜென்ரேஷன், அது முடியாது கிடையாதுன்னுவாங்க. தயவு செஞ்சு எப்படியாவது புஷ் பண்ணி போட வைங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலடி கிங் வித்யாசாகர் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல பேச போகிறோம். இந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் பேர் கேட்டிருப்பீங்களே? ஓ தெரியுமே. அவங்க சாங்ஸ்கள் நாங்க தான் வாசிக்கிறோம். அப்போ சந்திரமுகி பாட்டெல்லாம் நாங்க தான் வாசிச்சோம். அப்படியா? கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வித்யாசாகர் பற்றி வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அவர் பாடல்கள் கேட்டிருப்போம். கண்டிப்பாக இந்த எபிசோட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவரோட ஒரு பாட்டையாவது சிலாகிச்சு கேட்டு சே என்ன பாட்டு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அரவிந்த், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களோட ஃபேவரட் வித்யாசாகர் சாங்னா எதை சொல்வீங்க? ஒரு சாங் தான் சொல்லணும். நான் அப்படி சொல்றதுன்னா, நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சாங் which impacted me. போய் சொல்லக்கூடாது காதலி. ஓகே, ரன்ல. ரீசெண்டா யூ ரீகண்டில் மை ஓல்ட் மெமரிஸ் அண்ட் ஆல். எப்படின்னா, பாட்டுக்காரன் அந்த இது அனிம் விஷுவல்ஸ்ல அந்த இது பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா. அது பண்ணும்போது அதை நான் கேட்கும் போது எனக்கு அந்த சாங்கோட வெரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு. கேசட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல ஜென்ரலாவே இந்த ஆடியோ கேசட் ஜாஸ்தி இருக்கும். நான் வாங்கல, ஏன்னா அது அப்ப நான் என்ன 11 வயசா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியோ கேசட் வீட்டுல இருந்தது, அப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருந்தாலுமே ஒரு 2 weeks ஒன்ஸ் அந்த கேசட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. எப்பயாவது அந்த கேசட்ஸ்க்குன்னு தனியா ஒரு இது இருக்கும், அதுக்குள்ள போனா கேசட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்படி நான் வந்து ரன் ஆல்பம் எடுத்து போடும் போது எனக்கு அப்பதான் எனக்கு அந்த வாக்மன் கிடைச்ச டைம். ஓகே, இண்டிவிஜுவலா டேப் ரெக்கார்டர் நீ கேட்க, ஏன்னா எனி டைம் போட்டு இருக்கிறத காண்டாகி எங்க அப்பா எனக்கு ஒரு வாக்மன் வாங்கி கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு நீ பாட்டு கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வாக்மன்ல கேட்டுட்டு இருக்கும் போது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரன் தான். ஓகே. ஸோ அதுல வந்து அந்த எக்ஸாக்டா அந்த பிட் தான் நீ போட்டு அந்த வயலின் அது நான் ரீவைண்ட் பண்ணி கேட்கும் போது அது எவ்ரி டைம் சவுண்டட் மேஜிக்கல். ஸோ தட் இஸ் ஒன் சாங். அது வந்து மறக்கவே முடியாது. அப்போ கூட எனக்கு அது வித்யாசாகர், அது எல்லாருக்குமே நமக்கு கேசட் பின்னாடி நம்ம இதெல்லாம் இருக்கும். ஸோ அவரோட மற்றதெல்லாம் தேடலாம் தோணுது. அந்த டைம்ல நமக்கு லிமிடெட் ரிசோர்ஸ் தான். ஸோ பிடிக்கும் அந்த பாட்டு அப்படின்றது. அது லேட்டரா நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சு கேட்கும் போது, ஆஃப்டர் 16 அந்த மாதிரி வேணா நம்ம தெரிஞ்சு கேட்கும் போது வேணா அது இன்னும் அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட். அந்த பை 16 நான் அவரோட மற்ற சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச பேசுறது. ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் சாங் தான் எனக்கு வந்து போய் சொல்லக்கூடாது காதலி. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சாங்னா வந்து ஃபர்ஸ்ட் சாங் என்ன பயங்கரமா இது என்ன பாட்டு இல்லை அப்படின்னு சிலாகிச்சது வந்து இந்த தில் படத்துல உன் சமையலறையில் அந்த சாங் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்ற, அந்த பாட்டு கேட்டாலே பயங்கர சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு அடமலைக்கு நடுவுல நம்ம இருக்கிற மாதிரி, காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த சாங் கொடுத்துரும். அந்த சாங் ஆக்சுவலா அந்த படம் வரும்போது நம்ம 4th இல்லைன்னா 5th படிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் ஆக்சுவலாக அந்த பாட்டை கேசட்லாம் கேட்கல, நான் டிவியில தான் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அடிக்கடி கேட்குற பாட்டு. அந்த டைம்ல எப்பெல்லாம் எங்கெங்க அந்த பாட்டு கேட்குதோ அப்படியே நின்று கேட்குற பாட்டுனா வந்து
உன் சமையலறையில் தான். கண்டிப்பா அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சாங். அந்த ஆல்பமே எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆல்பம் தான். உன் சமையலறையில் தான் எல்லாரோட பிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தில்லுல ஆக்சுவலா மாஸ் சாங்ஸும் எக்ஸ்ட்ராடனரி. ஆமா, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அது எனக்கு விஷுவல்ஸ்னால பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஓ பாட்டு? நண்பனேன் இருக்குல்ல, ஆமா ஆமா அது எனக்கு வையாபுரி, பயில்சாமி இவங்க எல்லாம் பாடுற மாதிரி எல்லாம் விஷுவல் இருக்குமா, ஆமா. அந்த டைம்ல அது நமக்கு ஏதோ பிடிச்சா இருந்தது. இல்ல அந்த டைம்ல மட்டும்தான் அது எனக்கு அப்படி அந்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பெருசா அந்த மாதிரி கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பாடுற மாதிரியான லிப்சிங் பண்ற மாதிரியே விஷயங்களே இல்ல. இல்ல அதுல வந்துட்டு அது அவங்க கமெடியன்ஸ் அதெல்லாம் தாண்டி அது அது ஒரு மாதிரி இருந்தது. நம்ம அப்பயுமே வந்து காமெடியன்ஸ் தான் வடிவேல் பாடுவாருன்றதும் விவேக் பாடுவாருன்றதும் அது ஓகே. பயில்சாமி, வையாபுரி அந்த இன்னொருத்தர் பேர் எனக்கு தெரியாது, நல்லா இருக்கும். ஆனா அந்த சாங் நடுவுலயே அப்படியே கட் பண்ணி லைலா போர்ஷன் போயிடும். ஆமா, அது மாதிரி அந்த டைம்ல இருந்தப்போ இப்போ சாங்லயே பார்த்தனா நீ இப்ப சொன்னல அந்த மாதிரி ஒரு கூட இருந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் பாடுற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு இன்டர்லூட் வந்த பிறகு ஒரு அது ஹீரோயின் சென்ட்ரிக்கா போகும் லிரிக்கு. ஸோ அந்த மாதிரியான மெனக்கடலுமே இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே ஹீரோ அண்ட் ஹீரோயின் மட்டும்தான் அதுல இருக்காங்க. ஒரு ஒரு கம்போசர் மேக்ஸிமம் ஒரு சரணம் தான் நம்ம அதுவே இப்ப டைமே 330 340 அந்த ரேஞ்சுக்கு நீ செட் பண்ணதுக்கு அப்புறம் அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற சாங் அப்படியே தூக்கி லவருக்கு மாத்துறது, இல்ல லவர்ஸ்க்கு இருக்கிற சாங் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வர்றதுன்றதெல்லாம் வந்து நடக்கிறது சேஞ்ச் ஓவர் நடக்கிறது இல்ல. பிளஸ் ஆஸ் எப்படி சொல்றது, ஆஸ் டெக்னாலஜி இன்வால்வ் ஆக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஒரு பூம் இருந்தது இல்லையா. மியூசிக்குமே அது 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 ரொம்ப இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பேஸ் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளாரிட்டிஸ்லாம் ஹெவியா இன்க்ரீஸ் ஆச்சு. ஆமா, பட் நீ வேற ஒரு பாட்காஸ்ட்லயோ இல்ல வேற ஒரு ஸ்பேசஸ்ல இப்ப ரிமெம்பர் ரைட் நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இந்த மாதிரி ஆடியன்ஸோட லிசனிங் டைம்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஹியரிங் அதனாலதான் இந்த மாதிரி சாங் டியூரேஷன் கம்மியானது அப்படின்லாம். பட் ஐ திங்க் ஐ டோன்ட் அக்செப்ட் தட். ஏன்னா இப்ப வித்யாசாகர் சார்ட்ட அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபார்மேட் இருக்கும். டுவர்ட்ஸ் லாஸ்ட் ஆல்பம் வரைக்குமே இப்ப ஒரு மலையாளம்ல பண்றதுலயுமே எல்லாத்துலயுமே 5 minutes மினிமம் அவர்னால ஹோல்ட் பண்ண முடியுது. புரியுது. அட்லீஸ்ட் ஆடியோல தரலாம். ஆமா, ஆடியோல தான் பண்றாங்க. இல்ல கம்போசர்ஸ்க்குமே ரெண்டு விஷயம் அத அவங்க பண்ற சாங்கோட லென்த்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒண்ணு வந்து என்னதான் நம்ம உயிரை கொடுத்து செகண்ட் ஸ்டாண்ட்ஸா பண்ணாலும் இவங்க வந்து எடிட்ல தூக்கிடுறாங்க. ஒண்ணு அவங்க செகண்ட் ஸ்டாண்ட்ஸாவே போறது இல்ல. இன்னொரு விஷயம், சாங் பெருசா இருந்தா எஃப்எம்ஸ்ல கேவலமா வெட்டிடுறாங்க. 3 நிமிஷம் அவங்களோட ஆட் ஸ்லாட் பெருசா வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் மேஜரா ஒரு கம்போசர் ஒரு லென்த்தியான சாங் கொடுக்கறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஆனா அந்த கம்போசர் அந்த அப்படி பார்த்தோன்னா முன்னாடியெல்லாம் வந்து கேசட்ல டேப் தானே. ஸோ டேப்ல வந்து ஏ சைட்ல ஒரு 4 சாங், பி சைட்ல ஒரு 4 சாங்னு இருக்கும். அப்ப கூட ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் போன சாங் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ டிஜிட்டல்ல நீ என்ன வேணா பண்ணலாம். ஒரு சாங் 15 நிமிஷத்துக்கு கூட போடலாம். ஆனா அதை பண்ண முடியாத சூழ்நிலையில இப்போ கம்போசர்ஸ் இருக்காங்கிறது வந்து இந்த 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 மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்எம்ஸா இருக்கட்டும், இந்த சாங்ல எடிட்ல தூக்கிடுறாங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரீடமை இன்டரப்ட் பண்ணுதுங்கிறது வந்து சோகமான விஷயம் தான். ஓகே, ஏன்னா இப்ப நம்ம வித்யாசாகர் சார் பத்தி பேசும்போது அவரோட நல்ல மெலடிஸ்லாம் சொல்றது தவமின்றி கிடைக்க வரமேன்னு ஒரு சாங் இருக்கும். ஆமா, அன்பு தானே. அன்பு எக்ஸ்ட்ராடினரி மெலடி. அது ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடியறதும் தெரியாது. வெரி லெங்தி சாங். ஆமா. ஸோ எந்த இடத்துலயுமே உனக்கு வந்து அது உனக்கு டியூரேஷன்ன்றது உனக்கு ஒரு இஷ்யூவா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்ப அந்த மாதிரி சாங்ஸ் வருது, இப்ப வரலன்னு தான் நான் சொல்றேன். அப்ப நிறையவே இருந்துச்சு. அன்பெல்லாம் ஏர்லி 2000s வந்திருக்குமா? 2000 அந்த டைம்ல வந்திருக்கும்.
இப்ப அது வரலங்கிறது தான் கம்ப்ளைண்ட். இப்ப அந்த பாட்டுக்கான மெனக்கெடல் இல்லைங்கிறது தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனாலதான் நான் அதை சொன்னேன். அதான் அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான் ஆக்சுவலா. அது ஒரு 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 ஃபேஸ் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு சில செட் ஆஃப் சாங்ஸ் பிடிக்குது. கம்ப்ளைண்ட் அது 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 இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதுக்கான ஒரு ஒரு சாங்ஸ் பிடிக்குதுன்றது நம்ம நீங்க பேசுற மியூசிக் டைரக்டர் லைக் வித்யாசாகர்ன்றது வந்து இந்த ட்ரெண்டு இல்ல இந்த ஃபேஸ் இதெல்லாம் கடந்து ஒரு எவர்கிரீன் ஸ்டார்னு சொல்லலாம். புரியுது. ஸோ தட்ஸ் த திங். நான் அந்த பாயிண்ட் தான் வந்தேன். ஏன்னா வித்யாசாகர் சார் கடைசியா ஒரு பெரிய படம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா, கடைசியா அவர் தமிழ்ல பண்ண பெரிய படம் வந்து காவலன் சிறுத்தையில, ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ். காவலன் சிறுத்தை அதுதான் அதுதான் கடைசி இது 2012. ஆமா 2012. ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த வாய்டு அப்படின்றது நம்ம ஃபீல் ஆகல. ஏன்னா we are still hearing a song. ஆமா, அது என்னமோ உண்மைதான். நம்ம இன்னைக்குமே வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முந்தா நாள் ஆக்சுவலா லேலக்கு லேலா கேட்டுட்டு இருந்தேன் ஆதியில. ஸோ அந்த சாங் வந்து நம்ம 9th படிக்கும் போதோ 10th படிக்கும் போதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த சாங் கேட்கிறேன், எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாஸ்டர் படத்துல குட்டி ஸ்டோரி வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் வந்து அந்த சாங்கை ஷேர் பண்ணிட்டு இதுதான்டா 90s கிட்ஸோட குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த சாங்கை ஃப்ரெஷ்ஷா ரீரிலீஸ் பண்ணா கூட அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அது வந்து அவுடேட்டே ஆகல. ஆல்சோ காதுக்கு இதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச காதுக்கு இதமா குத்துப்பாட்டு பெப்பியா பண்றது வந்து வித்யாசாகர் மட்டும்தான். கண்டிப்பா அது ஒரு இதுவாவே எடுத்துக்கணும். லேலக்கு அப்படிதான் இருக்கும். வேற என்ன ஒரு சாங் அதுக்கு சிமிலாரிட்டியா வேற ஏதாவது சாங் சொல்லணும்னா இது அப்படிதான் இருக்கும். அது பேர் என்ன? எனக்கு தெரிஞ்ச இது கொக்கரோ அப்படி ஒரு சாங். அந்த சாங் விஷுவலா இருக்கட்டும் சூப்பரா ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீ அந்த சாங் கேட்டனா ஃபுல்லா ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் பயங்கர பம்பிங்கா இருக்கும். ஆனா அந்த சாங்கோட கோர் மெலடி அவ்வளோ சூதிங்கா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு கேட்டா வந்து அந்த ஓப்பனிங் ஃப்ளூட் பீட் ஆமா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த கொக்கோகோலால வாசிக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது அவ்வளவு ஜாலியா இருக்கும் அது கேட்கும் போதே. ஏன்னா நான் நான் ஃபர்ஸ்ட் கம்மோ கிராஸ் பண்ணது ட்ரெய்லர். ஆக்சுவலா நான் கில்லி ட்ரெய்லர் பார்த்தது இல்ல. அது 2 நிமிஷமா 3 நிமிஷமா அப்ப அந்த சினி டைம்ல விஜய் டிவிலயும் சன் டிவிலயும் போடுவாங்க. ஆமா, விஜய் டிவில வேற பேர்ல இருக்கும். அது சன் டிவில வந்து ஏதோ ஒரு 15 நிமிஷமோ 20 மினிட்ஸ் ஸ்லாட் வரும் போது எல்லா படத்தோட ட்ரெய்லரும் வரும் வரிசையா போடுவாங்க. அது கம்பெனி கட் பண்ண ட்ரெய்லரா இல்ல சன் டிவி கட் பண்ண ட்ரெய்லரா தெரியல. சோ வரிசையா வரும். அப்படி வரும்போது இத பார்த்தோம்னா நான் 8th நினைக்கிறேன் கில்லி வரும்போது எல்லாரும் அப்படி போடு பயங்கரமா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன கிரேசி அடிக்ஷன் டு கொக்கரோ. அந்த வரிகளுமே ரொம்ப ஒரு என்ன பிரச்சனைனாலும் சரியா போயிடும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த டைம்ல பயங்கர பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தாலும் கிடையாது. இல்ல இப்ப கேட்கும் போது பிரச்சனைகள் எல்லாம் தூசியா மறையும்னு சொல்றேன். அப்ப இல்லைங்க, அப்ப நல்லா தான் இருந்துச்சு. நம்ம பார்த்த புள்ள நம்மள திரும்பி பார்க்கலாம் பிரச்சனை இல்ல. பையன் எழுதலன்றது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப கூட அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வயசாக தான் பிரச்சனை. #existential crisis. அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபேக்ட். ஆனா அந்த ஆல்பம் ஆனா வேற லெவல்ல. அர்ஜுனர் வில்லு நான் இப்பவும் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணேன், சைக்கிளிங் போறேன் அப்படின்னா அர்ஜுனர் வில்லு கேட்பேன். பயங்கர எனர்ஜியா இருக்கும். அந்த 5 நிமிஷம் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவல. ஆமா இது அதுக்கப்புறம் சூரத்தேங்கா ஆடுறா அந்த சாங் பெரிய ஆல்பமாவேங்க. கில்லி வந்து செம்ம ஆல்பம். அதுல ஒரு சாங் கூட ஆக்சுவலா இது அண்டர். ஆமா, அது வந்து ஒரு சாங் கூட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாமே செம்ம ஹிட். ஷல்லலா முதற்கொண்டு பெரிய ஹிட். இனி அது ஆமா அது சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்ட்ரோ சாங் வச்ச கடைசி படம் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்படியா? என்னடா அதுக்கப்புறம் கில்லிக்கு அப்புறம் நான் ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்ச மாதிரி பாட்டுக்கு நான் கம்மோ கிராஸ் பண்ணது எதுவும் ஞாபகம் இல்லை. இது இருக்கே ஒரு ஊர் இல்ல அழகே உருவாய், அது காக்கா அதுக்கப்புறம் வந்தது தானே.
காக்கா காக்கா அதுக்கப்புறம் வந்தது. ஓகே, கௌதம் மேனன் வரைக்கும் வந்திருக்கா, அதுதான் நினைக்கிறேன். கண்டேன் காதலையில ஏதாவது இருந்ததா? கண்டேன் காதலில இன்ட்ரோ சாங்னு சொல்ல முடியாது. இல்ல அதான் அந்த ஃபேஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. காக்கா காக்காவுமே என்ன 2006 பையா 5 தான் நினைக்கிறேன். ஆஃப்டர் கில்லி தான், அது மட்டும் ஷுவரா தெரியும். ஆஃப்டர் கில்லி தான். ஆமா அதான் வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு இல்ல, எப்படி இருந்தாலும். ஆமா ஆமா, பெருசா ஒண்ணும் வரல அதுக்கப்புறம். ரிமெம்பரிங்கா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இப்ப நம்ம வித்தியாசம் சார் பேசுறோன்றதுனால நான் இந்த பாட்டு சொல்றேன். இந்த பாட்டு எனக்கு லைக் ஆச்சு. அது ஒரு எக்ஸ்ட்ரானரி தான். ஆல்சோ போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், அந்த ரன்னோட ரீவிசிட் த்ரோபேக் எபிசோட்ல, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு சாங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து சரியா மதிப்பிடுறதே கிடையாது. ஒரு ஒரு லவ் ஃபிலிம்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா வந்து, இந்த படத்துல பாட்டு பயங்கரமா இருந்தாதான் அந்த படம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கமர்ஷியல் படத்துல ஈவன் தோ ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய டைரக்டர் அப்படிலாம் மவுண்ட் பண்ணாலும், ஒரு ஹிட் ஆகிற சாங்ஸ், அதாவது ஒரு ஆல்பம் ஃபுல்லாவே ஹிட் சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ரீச் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ தில்லு தூளு கில்லி, இந்த பாட்டுல இருந்து அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ண ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து படம் எப்படி வேணா போட்டுன்ற, நீ படத்தை வந்து நீ புதுசாவே எடுத்துக்காத. அதாவது நான் சொல்றது, ஒரு ஓப்பனிங் சாங் இப்ப ஆதி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நம்ம ஒரு பாட்டுக்கும் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீ ஸ்டார்டிங் அத்தி அத்திக்கால இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் வாமலை அந்த சாங் இருக்கட்டும், துர்ராட்டும் மேலத்தை விட்டுறதும், லேலக்கு லேலக்கு லேலா, அதுக்கப்புறம் இன்னொரு மெலடி ஒன்று இருக்கும், அது ஃபாரின்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. அது அந்த பாட்டு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் வரல. ஒல்லி 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 இடிப்பு ஒட்டியான, அதுதான் அந்த பாட்டு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பாட்டுக்கு வெயிட் பண்ணுவோம்ல. சரி ஓகே, படம் நமக்கு திங்கினால சரி பரவாயில்ல விட்டுருவோம் அப்படிங்கும் போது உனக்கு அந்த இது வந்து இருக்கும் கன்ஃபார்மா, இந்த பாட்டை எப்படி பண்ணிருக்கேன் அப்போ அப்படின்றது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. டோட்டல் ஆல்பமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம்ல ஆதியும் ஒன்று. ஈவன் மஜா பார்த்தோம்னா அந்த படம் சரியா போல, ஆனா மலையாளத்துல அந்த படம் பெரிய ஹிட். அந்த படத்தோட ஆல்பம் எடுத்துக்கோ, 5008 நாட்டுக்கட்டு என்ன ஹிட், சன் மியூசிக்ல போட்டு தேய்ச்சானுங்க. அது அப்புறம் இந்த சொல்லித்தரவான்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஆமா, அப்புறம் என்ன பழக்கம் இது. அப்புறம் இன்னும் 2 பாட்டு இருக்கு அந்த படத்துல, மொத்தம் 5 சாங். அதுல போதுமடா சாமின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அப்புறம் ஹே பங்காளின்னு சொல்லிட்டு ஒரு சாங். பட் அந்த 2 சாங் பெருசா வெளியில தெரியல. ஆனா இந்த 3 பாட்டு 5008 நாட்டுக்கட்டுலாம் என்ன சாங். எஸ்பெஷலி சிச்சி 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 பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த சாங் வந்து அப்ப நம்ம ஸ்கூல் போயிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து பெருசா அந்த சாங்கை வந்து வீட்டில் பார்க்க முடியாது, பாட்டு பிளேயர்ல கேட்க முடியாது, அந்த மாதிரிலாம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவன் என்ன பாட்டு கேட்கறான் அப்படின்னு நம்மள ஃபீல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை கேட்காம இருந்தேன். ஆனா இப்போ அந்த பாட்டு கேட்கும்போது என்ன மெலடியா, என்ன டியூன், அது மனுஷன் பின்னிருப்பாப்ல. அப்படி ஹரிணி பாடுறதுக்கு என்ன இருங்க, நீங்க ரொம்ப எல்லாம் பாடாதீங்க, இருந்தாங்க என் உயிரை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. ஹரிணி had an extraordinary voice. Yes. அது so unique, so romantic voice. அது அவ்வளோ கொஞ்சம் பாடியிருப்பாங்க. அதுலயே அந்த சாங்லயே வந்து என் வயசு 17ல வந்து ஒரு மெச்சூர்டான வாய்ஸ் வந்திருக்கும். இது வேற யாரோ பாடியிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் ஹரிணி தான். ஸோ பயங்கரமா அந்த சாங் வேற லெவல்ல பாடியிருப்பாங்க சங்கர் மகாதேவனும் ஹரிணியும். செம்ம சாங். கண்டிப்பா. ஹரிணி ஆக்சுவலா வித்யாசாகர் சாரோட பண்ண காம்பினேஷன்ல நிறைய பாட்டு நல்ல பாட்டு. அது இதுல பார்த்திபன் கனவுல என்னத்தவம் செய்வேன், அது ஒரு மாதிரி ஃபுல் கிளாசிக்கல். ஆமா, ஃபுல் கிளாசிக்கல்ல இருக்கும். அது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சாங். அது நிஜமாலே அது நீ சொன்ன அந்த மெச்சூர் டோன்ல என்ன சொல்றது, கிளாசிக்கல்ல அவ்வளோ சூதிங்கான ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அவங்க தான் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஐ நாட் ஷுவர் வெதர் ஷீ இஸ் தி ஒன் ஹூ sang it. இதுல பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது. ஆமா ஆமா, அந்த சாங்குக்கெல்லாம் சிறகு முளைத்தது இந்த தோட்டத்தில் பாட்டு அவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு. ஆமா. ஆல்சோ
ஹரிணி தானே. சுடும் நிலவு நிலவு சுடாது சுடாத சூரியன். சூரியன். சீமானண்ணன் படம். ஆமா 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 தம்பி. ஆமா ஆமா தம்பி. எக்ஸ்ட்ராடரி இதுதான். ஆமா, அவ்வளவுதான். நிறைய இருக்கே ஹரிணி. இந்த பாட்டு இருக்கே. ஆமா இதுவும் நல்லா இருக்கும். தோம் தோம் தித்தி தோம். ஆமா, அதுல சித்ரா அம்மா வாய்ஸும் இருக்குல்ல இல்லையா? ஆமா, கே சித்ராமா வாய்ஸ் இருக்கு, ஹரிணி வாய்ஸ் இருக்கு. ஓகே. அது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சுடும் நிலவணி சொல்லிட்டேன். ஆமா, அது ஒண்ணு. இந்த பாட்டு அதுக்கப்புறம் ராமன் தேடிய சீதையில இப்பவே 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 பார்க்கணும் இப்பவே. அதுவும் ஹரிணி அம்மா தான். எக்ஸ்ட்ரானரியான பாடுறாரு. என்ன ரேஞ்சு, பயங்கரமான ரேஞ்சு. பயங்கரமான ரேஞ்சு. அது நீ வித்யாசாகர் சாருமே பார்த்துக்கோங்க. ஒன்னொன்னும் மெலடி தான் எல்லாமே. ஆனா ஒரு ஒரு மெலடியும் நாட் ரிப்பீட்டேட்டிவ். இவரோட இந்த பாட்டு மாதிரி அந்த பாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வித்யாசாகர் எந்த பாட்டுமே ஹிட் பண்ண இது இவங்களோட சாங் அப்படின்றது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சாங் கேட்டா ஒரு 5 படம் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட சாங் மாதிரி ஒரு 5th படத்தோட ஒரு சாங் பண்றது, ஒரு மெலடி. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு அப்படின்றது. அது எல்லாமே அது அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்ல இல்லாம ஒரு எக்ஸ்ட்ராடரியா மெலடிஸ் ஆஃப்டர் மெலடிஸ் டவுன் அவுட் பண்ணிட்டு இருந்ததுன்னா வித்யாசாகர் தான். கண்டிப்பா 90s கிட்ஸுக்கு இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் அவர் பண்ண மாஸ் படங்கள். கண்டிப்பா, அது பேக் டு பேக் அடிச்சாரு. தரணியோட எல்லா படமும் அவர் தான். தரணி வந்து ஒரே ஒரு படம் தான் வெளில பண்ணாருல, ஒஸ்தி மட்டும்தான். ஆமா, எதிரும் புதிரும்ல இருந்து இவர் தான். வித்யாசாகர். எதிரும் புதிரும் தில்லு துளி கிட்டி. எதிரும் புதிரும்ல இருந்தே அவங்களோட ஹிட் ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு. தொட்டு தொட்டு பேசும் சொல்லிட்டாங்க. ஐயோ நான் சாங் வாய்ப்பே இல்ல. புஷ்பவன குப்புசாமி. புஷ்பவன குப்புசாமி, சொர்ணலதா மேம். ஐயோ அப்பா, என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாங்க. அவ்வளோ பம்ப்டப்பான ஒரு சாங். அப்ப நம்ம இது நம்ம தேவா சார் இதுலயுமே பேசியிருப்போம். வேற ஆர்டிஸ்ட வச்சு விஷுவல் பண்றதுன்ற ஒரு கான்செப்ட் நிறைய இருந்தது. இதுல ராஜ் சுந்தரமன் சிம்ரன் இருப்பாங்க. அந்த வயசுல நம்ம விஷயம் அதை பார்க்க மாட்டாங்க. இப்பவுமே நல்ல குவாலிட்டி இல்லங்க யூடியூப்ல. இப்ப பார்த்தாலும் எதுவுமே கண்டுக்காம போறாங்களா? இதே ஆடாப்ப கிட்ட பறத்து வச்சீங்க இதே ஆடா என்கிட்ட மறைச்சு வச்சீங்க, நல்லா ஆடி இருக்காப்லையாடா. அது 90s கிட்ஸ்க்கான சாபக்கேடுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க, அதாவது அந்த பாட்டுல வேற 11 மணிக்கு தான் வேற போடுவாங்க. ஏதோ இதெல்லாம் நம்ம பாத்துறவே கூடாதுன்னு இருக்கிற பாட்டு போல. அது காலதுக்கு அப்புறம் போய் பார்த்தா இதையா மறைச்சு வச்சீங்க அப்படிதாங்க. ஆக்சுவலா அந்த சிச்சி சிச்சி மட்டும் இல்லாம அந்த பாட்டை எடுத்திருந்தானுங்களும் ஐயன், அந்த பாட்டை எல்லா இடத்துலயும் போட்டிருப்பானுங்க. எல்லா இடத்துலயும் போட்டிருப்பாங்க. நிஜமா அந்த ஒரு ஃபேஸ்க்காக அந்த பாட்டெல்லாம் வந்து லேட் நைட் ஷோவா மாத்தினாங்க. ஆமா, இத்தனைக்கு நீ அந்த சாங்கோட விஷுவல் பார்த்தனா தப்பாவே இருக்காது. எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்கிற மாதிரியே இருக்காது. அப்படி இருந்து அந்த பாட்டை போடாம விட்டாங்க. அதனால சொல்லித்தரவா மட்டும் தான் போடுவாங்க. சொல்லித்தரவாவும் வரிகள் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது விடு, அதான் சொல்லலாம். அது இன்டைரக்டா இருக்கும். இல்ல அப்படி இருந்தா அந்த சொல்லித்தரவா சூப்பரா ஷூட் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி சொல்லித்தரவா பத்தி பேசும்போது அதுல செகண்ட் இன்டர்லூட் ஒண்ணு பண்ணிருப்பாரு. பியானோ அண்ட் பியானோ ஸ்கோர் முடிச்ச உடனே ஒரு ஹெவி வயலினை வச்சு அப்படி இருக்கும். ஹெவியா இருக்கும் அந்த வயலின் ஸ்கோர். வேற லெவல் ஒர்க். அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுவும் அவர் படம் பார்த்து அப்படின்னு கூட அவரோட குவாலிட்டி வந்தது கிடையாது. அவர் பாட்டுக்கு நேச்சுரலா எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன். விஜய் படம்ன்றதுனால நான் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பண்றேன், இல்ல அஜித் சார் படம்ன்றதுனால இப்படி எக்ஸ்ட்ரா பண்றேன் அப்படின்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பரத்தா இருந்தாலும் அந்த ஒரு மியூசிக்கல்
டச் ஹெவியா இருக்கும். விஷாலுக்கு அப்படிதான் பண்ணி கொடுத்தாப்புல. ஐயோ சிவப்பதிகாரமா வெயிட் ஆல்பம் என்ன சாங், ஐயோ வண்ணார்குடி சித்திரையில் கலக்கலக்கெல்லாம். என்ன வரும்னா அது ஒண்ணு, சித்திரையில் என்ன வரும் மாதிரி ஒரு மெலடி. ஆமா எனக்கு அந்த பாட்டுல எனக்கு சித்திரையில் என்ன வரும்னாலே எனக்கு இந்த வரி தான் ஞாபகம் இருக்கு. அதுல வந்து இந்த வரி இருக்கும், கேணி கயிறாக உங்க பார்வை என்ன மேல் இழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு பாட்டுல ஒரு ஃபீமேலை பார்த்து வந்து ஃபீமேல் பார்த்துன்னு இல்லை, ஜென்ரலாவே சாங்ஸ்ல நீ நான் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வாங்க போங்கன்ற வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா சித்திரையில் என்ன வரும்ல இந்த மாதிரி ஒரு வரி எழுதிருப்பாங்க, கேணி கயிறாக உங்க பார்வை என்ன மேல் இழுக்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி யோசிச்சிருக்காங்கல்ல, அப்படி இருக்கும். ஒரு ரெஸ்பெக்டபிள் அந்த மாதிரி ஒரு வரி வந்து ஆக்சுவலா படத்துலயே அப்படிதான் இருக்கும். அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க கான்வர்சேஷன். ஆமா மேபி அதனால பாக்குறேன், இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, ஏன்னா அவங்க ரகுவரன் சார் டாக்டரா இருப்பாங்க படத்துல. ஆமா ஆமா ஆமா, மேபி அதை டைரக்டர் பிரீஃப் பண்ணனால அப்படி வச்சிருக்கலாம். இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா 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 எக்ஸ்ட்ராடினரி. நீ உனக்கு இப்ப எப்படி சொல்றது, இந்த படத்தோட சாங்ஸ் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு படத்துல இப்படி ஒரு சாங் இருக்கு அப்படின்னா உனக்கு என்ன சாங் ஸ்ட்ரைக் ஆகும்? வித்யாசாகர்து கேக்குறியா? வித்யாசாகர்து அந்த மாதிரி சொன்னோம்னா ஆக்சுவலா எல்லாருமே வித்யாசாகர்து மேக்சிமம் கேட்டாங்க. ஓகேவா, அவரை நம்ம அண்டர் ரேட்டட்னு சொல்றோம், அன்ஹியர்ட்னு சொல்றோம். ஆனா எல்லாருமே அவரோட பாடல்களை கடந்திருப்போம், அவரோட பாடல்களை கொண்டாடி. வித்யாசாகர் நல்லாவே செலிப்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா அவரை அந்த இது பண்றதுக்கோ இல்ல செலிப்ரேட் பண்றதுக்கோ யாருமே அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு ஆக்சுவலா. இது கரண் படம். இது ஆக்சுவலா தம்பி வெட்டோத்தி சுந்தரம் நினைச்சேன்டா நீ இதை சொல்லுவேன்னு. டேய் நீ இதை சொல்லணும்னு தானே நீ இந்த கேள்வியே கேட்ட. சத்தியமா நான் அதுதான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு நான் எவ்ரி டைம் நான் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு அந்த பாட்டு அந்த ஃபுட் பீட் ஆகட்டும், எனக்கு அந்த வாய்ஸ் ஆகட்டும், கார்த்திகன் சுஜாதா மாமா இல்ல ஸ்வேதா மோகனான்னு தெரியல, ஒரே வாய்ஸ் 2 பேருக்கு அது எனக்கு தெரியல. ஆனா அந்த பாட்டு வந்து சன் மியூசிக்ல போட்டு கிழிச்ச பாட்டு. ஆமா ஆமா பயங்கர. அது நான் வந்து கண்ணமுடி பாட்டு கேட்கற மாதிரிதான். நீ விஷுவல் போட்டுக்கோ போடாம இருக்கு, எனக்கு பாட்டு கேட்பேன் அப்படி கேட்கிற பாட்டுதான். நான் நிஜமாவே அந்த ஆங்கிள் தான் கேட்டேன். நீ வேற ஏதாவது பாட்டு சொல்ல, நான் இதை சொல்லிக்கலாம் அப்படின்னா அது அவ்வளவு அழகான பாட்டு. எனக்கு வந்து ஒரு சாங், இந்த சாங் எல்லாருக்கும் தெரியும், ஆனா இந்த சாங்கை இன்னும் நிறைய பேர் கேட்கணும். இந்த சாங்கை இதுக்கு முன்னாடி கேட்டவங்க திரும்ப இந்த சாங்கை ரீவிசிட் பண்ணணும்னா நான் கண்டிப்பா இந்த சாங் சொல்லுவேன். தித்திக்குதே படத்துல சிலன்ற தீப்பொறி சாங் அப்படி பில்டப் பண்ணிட்டு போகும் பாரு. அந்த சாங் ஆரம்பிச்சோடனே என்ன இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும். என்னமோ அந்த பாட்டு ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும். வேற லெவல் அரேஞ்ச்மெண்ட். அது யாரு டைரக்டர்? ரவிமரியா சார்? ஐ திங்க் தித்திக்குதே வந்து இவருது, அவர் பேர் என்ன, பிருந்தா சாரதி. ஆமா, லிங்குசாமி சாரோட அசோசியேட். பட் அவர் ஒரு டைரக்டர், இப்போ அவரோட டீம்ல இருக்காரு. மேக்ஸிமம் லிங்குசாமி சாருக்கு அவர் தான் டைலாக்ஸ் பண்ணுவாரு, பையாக்கெல்லாம் அவர் தான் டைலாக்ஸ். எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும், கியூட்டான படம் தித்திக்குதே, நல்ல படம். இன்ட்ரோடக்ஷன்ல அது. ஆமா ஆமா ஜீவா. எஸ், எனக்கு அது மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு ஆக்சுவலா. இது ஹிட் சாங் தான், ஆனா அது நிறைய இடத்துல நான் கேட்கறது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சாங். இது பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்து ஞாபகம். நீ என்ன பாட்டு சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இந்த வெண்ணிலா அந்த பாட்டு தானே சொல்ல வர? வெண்ணிலா எனக்கு மெலடி அது எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அதுல தாச்சிக்கோன்னு ஒரு சாங் இருக்கும். இதை நான் எதிர்பார்க்கல. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த சாங். 2 பேரும் போட்டி போட்டு பாடிருப்பாங்க. ஆமா, வாய்ப்பே கிடையாது அந்த சாங். ஆக்சுவலா இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சாங் வந்து கண்டிப்பா அண்டர் ரேட்டட் தான். இதை வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்க ஒரு 10 பேர் கேட்கறாங்கன்னா 2 பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பாட்டு வந்து அரையன் 305 கடவுள்ல காதல் செய்யணும் ஒரு பாட்டு.
வித்யாசாகரே ஆமாய்யா, பாடியிருப்பாரு. ஆமாய்யா. முத்துக்குமார் லிரிக்ஸ் ஐயோ! செம்மையா இருக்கும். வித்யாசாகர் சார் வாய்ஸ்ல ஒரு மெலன்கலி இருக்குல்ல, ஆக்சுவலா ரொம்ப ஒரு ரேரா ஒரு தான் பாடியிருக்காங்க. ஒரு மைல்டான ஒரு மெலன்கலி. ரொம்ப சட்டிலா இருக்கும். இந்த பாட்டு கூட அப்படிதான்யா. இதுல ராமன் தேடிய சீதையில என்ன புள்ள செஞ்ச நீன்னு ஒரு பாட்டு. அதுவும் அவர்தான். அது ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும் அந்த பாட்டு எனக்கு கேட்கும்போது. என்ன புள்ள செஞ்ச நீ பாவி பையன் நெஞ்ச நீன்னு. அதான் சொல்ல இந்த சாங்லாம் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு அதுதான் தடவை வந்து கேட்ட ஒரு பாட்டு. நல்ல சாங்கோட பவர் அரவிந்த். இப்போ ம். நம்ம பேசிட்டு இருக்கும்போதே வந்து நீ சிவப்பதிகாரம் கோட் பண்ண உடனே நான் அந்த லிரிக் கோட் பண்ணேன் இல்லையா? லிரிக் ஆமா ஆமா. நான் அந்த பாட்டை கேட்டு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். டு பி வெரி ஹானஸ்ட். ஆ, ஆ. நான் சமீபத்துல அந்த பாட்டை நான் கேட்கவே இல்ல. இருந்தாலும் நீ அந்த பாட்ட ம். பத்தி பேசினோனே எனக்கு அந்த லிரிக் ஞாபகம் வருதுன்னா, அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு லிரிக் அது. அந்த அந்த சாங்ல வந்து அது கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு. அது கரெக்ட்டா உட்கார்ந்திருக்கு. அப்படி இல்லன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் கண்டிப்பா வராது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உனக்கு அவர் பண்ணதுலயே உனக்கு மாஸ்ல உனக்கு பிடிச்ச சாங், ஹீரோ இன்ட்ரோ சாங்ஸ் இந்த மாதிரி? எனக்கு அவர் பண்ண மாஸ்ல ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஆக்சுவலா நெறைய இருக்கு. ஆ டக்குன்னு சொல்லணும்னா, மச்சான் பேரு மதுரை எனக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. அது ஏன்னு தெரியல. மச்சான் பேரு மதுரை எனக்கு ரொம்ப பயங்கரம். பிடிக்கும். அந்த ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிங்கரை 2 வாய்ஸ் பாட வச்ச தலைவன் என் காலு. நிச்சயமா. அவங்களும் எக்ஸ்ட்ராடரியா பாடிருப்பாங்க. 2 பேர் வாய்ஸுக்கு அது 2 பேருக்குமே செட் ஆயிருந்தாங்க. அது எத்தனை பேர் யாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க தான். அதுல அந்த இந்த மெலடி இருக்கும்ல, கண்டேன், கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன். எதிர்காலம் நான் கண்டேன். செம பாட்டு. ஆல்சோ அதுல இந்த பாட்ட டிக்டாக்ல பண்ணியே ஃபேமஸ் ஆக்குனானுங்களே. பம்பரக்கன் பம்பரக்கன் இல்ல. அது இன்னொரு சாங். கும்படி பூண்டிக்கு வருவியா, குளித்தலைக்கு வருவியா. அது என்ன பாட்டு? பம்பரக்கண்ணு தான்டா. பம்பரக்கன் நான் சொன்னேன் நானு. ஆமாடா பம்பரக்கண்ணு. பம்பரக்கண்ணை பத்தி சொன்னா டிக்டாக் பண்ணியே ஃபேமஸ் ஆக்குனானுங்க அந்த பாட்டை. கண்டிப்பா. உதித் நாராயணன் வேற அவர் ஜோஷ்ல இறங்கி பாடியிருப்பாரு. உதித் நாராயண், ஜோஸ், விஜய் சார் சாங் அடுத்து அதே காம்பினேஷன் கிடையாது. அஜித்துக்கு ஒரு சாங் பண்ணிருப்பாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். உதித் நாராயண், வித்யாசாகர், அஜித். ஆமா. என்ன பாட்டு? கிளியே கிளியே கிளியேக்கா. ஓ ஆமா. ஜி ஜி சூப்பர் ஆல்பம் தெரியுமா அதுவுமே. ஆமா. இந்த பாட்டு கிளியே கிளியே கிளியேக்கா. சுஜாதா மேமும் வித்யாசாகர் இது உதித் நாராயண் சூப்பர். இது அதே மாதிரி இந்த டிங்டாங் கோயில் பண்ணி. ஆமா செம மெலடி. மெலடி. வம்ப வயலுக்கு வாங்குடா. எக்ஸ்ட்ராடனரி மாஸ். செம்ம ஆல்பம் படம் தான். அது விட அதான் சொல்றேன் அந்த ஆதி சொன்ன அதே எக்ஸாம்பிள். அதாவது நம்ம தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டு இதுக்கப்புறம் இந்த பாட்டு வரும், இந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணலாம், இதுக்கப்புறம் இந்த பாட்டு வரும் வெயிட் பண்ணலாம், அப்படி வெயிட் பண்ண பீரியட் தான் அதெல்லாம். ஆக்சுவலா அந்த டைம்ல எல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து ஸ்கிரீன்ல ஸ்மோக் பண்ண முடியாது, வெளியில போய் ஸ்மோக் பண்ணலாம். ஸோ ஸ்மோக் பிரேக் எடுக்கிறவங்க எண்ணிக்கையை வந்து நான் ரொம்ப கம்மியா பார்த்தது வந்து சந்திரமுகியில தான். பாட்டு ஓடும் போதும் எல்லா ஷோவும் ஆல்மோஸ்ட் ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அந்த படம் பயங்கரமான ஒரு என்ன சொல்ல ஃபேமிலி. அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா முக்கால்வாசி 90% அந்த படம் ஃபேமிலி அடிக்கிற படம். ஆமா. ஸோ எல்லாருமே ஃபேமிலியை கூட்டம் இருப்பாங்க அந்த டயத்துல போய் மேபி அதுவும் ரீசனா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தியேட்டர்ல பாட்டை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் இருந்தாங்க அந்த டைம்ல. இப்பவும் இருக்காங்க. இப்போ ஏன்னா தம் பிரேக் வெளில போக முடியாது. ஆனா டவுன் சவுத் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் இருக்கு. முடியறதுக்குள்ள பாட்டு முடிஞ்சு சீன் ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா 2 நிமிஷத்துல பாட்டை முடிச்சிடுறானுங்க. பாட்டு முடிஞ்சிருது, நம்ம வேஸ்ட் பண்ண முடியும். அது நம்ம உண்மைதான். ஸோ அடுத்து வந்து நம்ம வித்யாசாகர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் காம்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு வித்யாசாகரோட ஒர்க் பண்ண நிறைய பேர் ரெகுலரா ஒர்க் பண்ணாங்க. நம்ம தரணி பத்தி சொன்னோம். எனக்கு இன்னொருத்தர் ரொம்ப பிடிக்கும், கருப்பழனியப்பன். அவரோட எல்லா படமுமே அவர் தான். எனக்கு வந்து இந்த படம் பேர் என்ன, பிரிவோம் சந்திப்போம். ஆமா,
ஐயோ செம்ம கண்டேன் இருக்கும்டா. கண்டேன் கண்டேன் காதலைன்னு ஒரு சாங் இருக்கும். ம், ம். எனக்கு ஐயோ இந்த பாட்டு கார்த்திக் அப்படி அந்த சுத்துவான். அந்த படத்துல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இருவிழியோ சிறகடிக்குமோ. ஐயோ! சைந்தவியும் வினித் ஸ்ரீனிவாசன் பாடின பாட்டு அது. ஆமா யுகபாரதி ஆமா. யுகபாரதி இல்ல. வேற யாரோ லிரிக்ஸ் அந்த பாட்டுக்கு. ஆனா அப்படி இருக்கும் அந்த சாங். எனக்கு பிக்குமா கண்டேன் கண்டேன் காதலை. ம், ம். அது அவங்க கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க டைம்ல ஆமா, ஆமா. பத்திரிகை அந்த பத்திரிகை படத்த எல்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த படத்த ஷூட் பண்ண விதமும், சாங்ஸ ஷூட் பண்ண விதமும் என்னமோ இந்த கல்யாண ப்ராசஸ்ல நம்ம இருக்கோம். அந்த போர்ஷன்லாம் நம்ம அப்படிதான் இருக்கோம். இருக்கும். அதான் ஒரு 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 பர்டிகுலர் கம்யூனிட்டில ஒரு வெட்டிங் நடக்கும் ம், ம். அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்துச்சு. ஆமா. அந்த படம் நிஜமாலே அது இத்தனை பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு அந்த படம் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னாலதான் அதோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ஹெவியா ஒர்க் அவுட் ஆச்சு. ம், ம். நமக்கே வெறுமையா இருக்கும். ஆமா. இத்தனை பேர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல யாருமே இல்லையே. உண்மை, உண்மை. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு கருப்பண்ணியப்பன் சார் பார்த்திபன் கனவு அந்த படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் பாட்டு. எஸ்பெஷலி இந்த அவங்க கனா விவேக் சார் கண்டேனிடி தோழி வந்து தோழி. அது சாங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பேஸ் லைன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி கும்முன்னு இருக்கும். ஆமா ஆமா. செம்மையா ஸ்டார்ட் அது ஆகும் அது. தீராத 80s தம்மு வேணும். ஆமா 80s ஸ்டைல்ல அந்த சாங் பண்ணிருப்பாங்களே. பக் 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 ஏ பக் பக் மடப்புரா பக் ஏ மாடப்புறா எங்கே 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 உந்தன் உந்தன் ஜோடி ஜோடி பூரா. பூரா. அந்த சாங் செமையா இருக்கும். எக்ஸ்ட்ராடனரியான காம்பினேஷன் ஆக ரெண்டு பேரும். இதுல கூட ஒரு பாட்டு நல்லா இருக்கும். மந்திர புன்னகையில மேகம் வந்து போகும் அந்த சாங்கா. இந்த சாங் இல்ல இன்னொரு சாங் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லயே இருக்கும் விஷுவல்லாம். இவர் மட்டும் சட்ட சட சட கார்த்திக் பாடின சாங். அதான் அதேதான். அவங்க நான் காம்பினேஷன் எப்பயுமே நான் வந்து அந்த எக்ஸ்ட்ராடனரி. படத்துல அவர் தான் நடிச்சாப்ல. நான் ஆமா வித்யாசாகர் அண்ட் கருப்பழனியப்பனுக்காக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். நான் அந்த படம் பார்த்ததுக்கு பெரிய கதை இருக்கு. ஆக்சுவலா நாங்க அவர்கிட்டயே வர சொன்னோம். அவருங்க காலேஜுக்கு வந்து ஃபங்க்ஷன் ம், ம். வந்திருந்த போது நம்ம பிஆர் இருக்கு. ஆமா. நானும் பிஆர் நவீன் தான் அந்த படம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா நவீனோட பிறந்த நாள் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு போயிருக்கோம். சிக்கு புக்கு படத்துக்கு போயிட்டோம். ஓகே. சிக்கு புக்கோ இல்ல வேற ஏதோ படம் யுவன் யுவத்தியாஸ் ஆனா கொடூர படம் ஏதோ ஒண்ணு. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் அது ஷுவர். முடிச்சுட்டு வெளில வரோம். ஆம்பா வந்து சம மழை, அநியாய மழை. ஸோ அப்படி இருக்கும் போது போக முடியாது, சும்மா வெயிட் பண்றதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கு போயிட்டோம். உள்ள போயிட்டோம், படத்துக்கு போயிட்டோம். அப்பெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. வெளில வரோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கருப்பண்ணியப்பன் சாரை பார்க்கும்போது பிஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு பர்த்டேல இருந்து ஒரு படத்துக்கு போனோம். அந்த படம் பிடிக்கல. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இதெல்லாம் ஒரு கரெக்டா ஒரு கவுண்டர் எடுத்தார். என் படம் பார்க்க ஒருத்தனுக்கு இவ்வளவு காரணம் தேவைப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு அன்னைக்கு பிறந்த நாளா இருந்து ஒரு மொக்க படத்துக்கு போய் வெளியில வரப்போது மழை வந்ததுனால என் படத்துக்கு போயிருக்கான். இன்ஸ்டன்ட் ஸ்பான்டேனியஸான ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ஹியூமர் இருக்கிறவரா. ஆமா. ஆல்சோ எனக்கு அவரோட ஸ்பீச்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஐயோ மெஸ்மரைசிங் தான். அவரு பேசணும்னா பேச விட்டு கேட்டே இருக்கலாம். ஆமா. எனக்கு அடுத்த டேரக்டர் இப்ப நம்ம கருப்பழனியப்பன் சார் காம்பினேஷன் மாதிரி எனக்கு அடுத்த இதுனா ராதாமோகன். ஆமா. ராதாமோகன் பொன்னியின் செல்வன் பண்ணாங்க, அபியும் நானும் பண்ணாங்க. மொழி ஆஃப்கோர்ஸ். ஐயோ காற்றின் மொழி எனக்கு பல்ராம் சார் வெர்ஷன் வந்து ஆல்சோ அந்த படம்லாம் ரொம்ப ஒரு நெருக்கமான படம். ஆமா. அதுக்கப்புறம் இது வாவா என் தேவதை அபியும். ஆமா. எனக்கு அபியும் நானும்ல இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு அம்மா. அந்த சாங்ல வந்து அந்த சாங் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு பாஸ் வரும். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். என்னென்ன கண்ணு வேர்க்குது அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது எங்க அம்மா அப்படின்ற ஒரு லைன் தானே அது. ஆமா ஆமா. அது வந்துட்டு அவரோட அந்த என்டையர் கதை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சம்ம பண்ண மாதிரி இருக்கும். From where he was to where he is now அப்படின்ற மாதிரி அதுல அந்த பொண்ணு எவ்வளவு முக்கியமான ஒரு பங்குன்றது வந்து அந்த பாட்டு இருக்கும். எக்ஸ்ட்ராடனரி. பயங்கரம். வேற என்ன படம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும்? இப்போ பொம்மை பண்ணிட்டு இருக்காரு. மலேசியா டு அம்னீஷியா பண்ணிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. பொன்னியின் செல்வன் வரைக்கும் தான் அவங்க காம்பினேஷன்.
ஸோ அடுத்து வந்து ராதாமோகனுக்கு அடுத்து லிங்குசாமி சார் வித் வித்யாசாகர் 2 படம் தான். ரன் அண்ட் ஜி 2மே செம்ம ஹிட் ஆல்பம். ரன் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். நான் போர் அடிக்கிறதுல ஜி பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். ஆனா அதை மென்ஷன் பண்ணோம். ஏன்னா 2 படமா இருந்தாலும் அவங்க அந்த 2 ஆல்பம்ல பண்ண இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. இத்தனைக்கும் வந்து 2 படத்துக்கும் 3 வருஷம் கேப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரன் 2002, ஜி 2005 தான். ஆமா 5. ஆமா. இப்படி இருந்தும் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் அந்த ஆல்பம்ல. அதான் 3 சாங் அதுல சார்ட் பஸ்டர்ஸ். ரன்ல ஃபுல்லாவே சின்ன சின்ன பிட் சாங் கூட ரன்ல சார்ட் பஸ்டர்ஸ். ஆமா. சரி, அடுத்து வேற யார் இருக்கா? ரமணா. ஆமா, திருமலை, ஆதி, வேற சுல்லா அவர்தானே? ஏய் ஆமாடா, சுல்லான விட்டான் பாரு. யூ சுல்லான். ஆக்சுவலா அவர் வந்து ஆதியில இன்ட்ரோ சாங் பண்ணதோ திருமலையில இன்ட்ரோ சாங் பண்ணதோ வந்து எனக்கு சர்ப்ரைஸே கிடையாது. வித்யாசாகர் கண்டிப்பா பண்ணுவாரு. ஆதி இன்ட்ரோ சாங் வந்து இன்ட்ரோ சாங் இல்லன்னு ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் வச்ச இன்ட்ரோ சாங். அப்படியா? எனக்கு இது தெரியாது. ஆல்பம்ல கிடையாது. ஆதி வர்றான் ஆதி ஆல்பம்ல. ஆமா அது கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு விஜய்க்கு இன்ட்ரோ சாங் இல்லையா அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட பாட்டு தான் வர்றான் ஆதி. ஆனா எனக்கு வந்து சுல்லான் இன்ட்ரோ சாங் ரொம்ப பிடிக்கும். சாங் அதுல எஸ்பெஷலி இந்த லைன்ல சங்கர் மகாதேவனோட எனர்ஜி இருக்கு. வத்தி குச்சி பத்திக்கணும் பார்த்தா வாய்ப்பே கிடையாதுடா. பயங்கரமா இருக்கும். பயங்கரமான இன்ட்ரோ. ஆக்சுவலா அந்த டைம்ல ஆனா அந்த டைம்ல வந்து தனுஷ்க்கு இந்த பாட்டா அப்படின்லாம் பயங்கர கிரிட்டிசேஷன் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த சாங் கேட்டா வேற லெவல் எனர்ஜி. அது கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆக வேண்டும். அதுல அதுக்கப்புறம் இந்த சாங் அந்த மெலடியும் பயங்கரமா இருக்கும். மெலடி நல்லா இருக்கும். கவிதை இரவு எது நீ எது நான் என்று புரியவில்லை. செம அதெல்லாம். அது ஒரு அவங்க 2 பேரும் காம்பினேஷன் நிஜமாலே சூப்பர் காம்பினேஷன். ஆதியில எல்லா சாங்குமே எனக்கு. திருமல தாம் தக்க தீம் தக்க மீறி ஒரு இன்ட்ரோ சாங் கண்டிப்பா வாய்ப்பில்லை. வாடியம்மா ஜக்கம்மா பீட் பண்ண ஒரு பெப்பியான அந்த பொறும் கிடையாது. அழகூரில் பூத்தவளை மாதிரி ஒரு மெலடி அடிச்சுக்க வாய்ப்பே கிடையாது. எஸ்பிபி சார் அண்ட் விஜய் காம்பினேஷன்ல, அதாவது விஜய் இந்த ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இப்பயுமே விஜயோட பெஸ்ட் மெலடி எதுன்னு கேட்டா அழகூரில் பூத்தவளை தான். ஏதாவது ஒரு பாட்டு மறுபடியும் அந்த அழகூரில் பூத்தவளை மாதிரி மேட்ச் பண்ணிடாதா விஜய் சார் மெலடிஸ்ல அப்படின்றது எனக்கு எப்பயுமே, நான் ஆல்பம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ப்ரே பண்றது அப்போதான். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்க போறோம்னு இருக்கோம்ல, அப்படி கேட்க போகும்போது ஏதாவது ஒரு பாட்டு மெலடின்றது நமக்கே தெரிஞ்சிடும். சாய்ஸா சீக்கிரம் மேக்சிமமா. ஆமா. சோ அது பார்க்கும்போது இந்த பாட்டு வந்து அழகுருள் பூத்தவளை மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சேட்லி அழகுருள் பூத்தவளை பீட் பண்ற லெவலுக்கு வரைக்குமே ஒரு மெலடி நிஜமாலே அமையும். ஆமா, விஜய் கன்னியாக நான் ஒத்துக்கொள்வேன். அது ஒரு ஃபேக்ட் தான். இந்த சாங்குமே நீயா பேசியது பா என்ன ஒரு சாங்கடா அது. அதே மாதிரி இந்த நீயா பேசியது இருக்குல்ல, பயங்கரமான சாங் அது. சங்கர் மகாதேவன். கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி. அந்த பாட்டெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு தெரிஞ்சேன். நம்மளே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஆமா. ஆல்சோ திருமலையில விஜய் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ஒண்ணு பண்ணிருப்பாப்ல, வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த படத்துல இந்த பாட்டு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. ஸ்ரீலங்கா பார்த்த சாமி என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஆமா ஆமா, திப்பு ஸ்ரீலங்கா பார்த்த சாமி பல 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 பப்பாளி பழமே சம ஜாலி ஜாலியோஜம்கான பாட்டு. ஆமா. அப்புறம் இன்னொரு டைரக்டர், ஆக்சுவலா இத வந்து நம்ம காம்போன்னு சொல்லிட முடியாது. அவர் ஒரு படம் தான் பண்ணாரு வித்யாசாகரோட. செம்ம ஆல்பம் அது, பூவெல்லாம் முன்வாசம். வேற லெவல் ஆல்பம் அது. அஜித், எழில், அப்புறம் வித்யாசாகர். ஒரு பாட்டு விடாமடா அப்படிலாம் ஒரு ஆல்பம் வரக்கூடாது. எந்த பாட்டு கேட்க எந்த பாட்டு விடன்ற மாதிரிலாம்
எனக்கு ஸ்வர்ணலதாவை கேட்டா நிறைய பேர் ராஜா சார் சாங் சொல்லுவாங்க, நிறைய பேர் மற்ற கம்போசர் சாங்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஸ்வர்ணலதான்னு பேரை கேட்டாலே திருமண மலர்கள்னு தான் அப்படி காதுக்குள்ள கேட்கும். எனக்கு வேற எந்த சாங்குமே கேட்காது. அவ்வளவு பிளசண்டா இருக்கும் அது நிஜமாலே. ஆமா, அது வந்து ஒரு அவங்க யுகி சேதுவோட ஒரு ஷோல வந்து அதை பாடின ஒரு வீடியோ இருக்கும் யூடியூப்ல, முடிஞ்சா பாருங்க. அந்த அதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஸ்வர்ணலதானா இந்த பாட்டுனா ஸ்வர்ணலதா. எனக்கு இப்ப அந்த சாங்கை பத்தி பேசினாலோ நினைச்சாலோ எனக்கு வந்து அந்த பாட்டுல ஜோதிகா ஃபீச்சர் ஆயிருப்பாங்கிறதே நான் மறந்துட்டேன். அது ஸ்வர்ணலதா பாட்டு, அப்படிதான் எனக்கு அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து ஆல்பம்ல மொத்தம் 7 பாட்டுன்னு நினைக்கிறேன், 7 6 எல்லாமே. செல்லா நம் வீட்டுக்கு மனவில்ல கரைச்சு நல்லா விவனம் அடிப்போம், அது காதல் வந்ததும் கண்ணீர் உள்ளே காதலை யாருக்கும் சொல்வதில்லை, அது சாதனா சர்க்கம். ஆமா, யேசுதாஸ் சார் எங்கேயோ படிச்ச இது, அவங்க பேரு சாதனா சர்க்கம்னு வைக்கிறதுக்கு பேரு சாதனா சொர்க்கம்னு வச்சிருக்கணும். செம்ம வாய்ஸ், செம்ம வாய்ஸ், அது அப்படியே அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருக்கும், புதுமலர் தொட்டு, புதுமலர் தொட்டு செல்லும் காட்டு நிறுத்து, அது. அதுக்கப்புறம் தாலாட்டும் காற்றேவா. ஓய்யோ, நான் அந்த சாங்கை பத்தி பிளாக் எழுதியிருக்கேன். இரு நான் ஸ்பான்சர்டு போஸ்ட் சொல்லிக்கிறேன். தாலாட்டும் காற்றை பத்தி நான் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு போய் படிங்க. அது நிஜமாலே இது என்ன சொல்றேன், ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற ஃபீல் இருக்கும் அந்த சாங். அந்த சாங்கோட ரிதம் அப்படி செட் பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த பாட்டு யுக்தாமுகி, முகினியா குக்கு என குக்கு எனக்கும் நீயா. செம்ம அதெல்லாம். பா, ரீகிண்டிங் மை ஓல்ட் மெமரிஸ் இதெல்லாம். பா, அடிப்பட்ட சாங். ஆனா இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது நிஜமாலே. ஆல்சோ இப்ப நம்ம பூவெல்லாம் முன்வாசம்ல வந்து இந்த சாங் சொன்னோம்ல, காதல் வந்ததும் கண்ணினுள்ளே, அதே சிங்கர் காம்பினேஷன், அதே மியூசிக் டைரக்டர், யேசுதாஸ், சாதனா சர்கம், வித்யாசாகர். அதே வருஷம்னு தான் நினைக்கிறேன், வருஷம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. இந்த பாட்டு இருக்கே, தந்தன தந்தன தைமா எக்ஸ்ட்ராடனரி சாங் அது. கேப்டன் செமையா பாடி இருப்பாரு, செமையா டாடி இருப்பாரு, கேப்டன் சௌந்தர்யா. ஆமா, அவ்வளவு அழகா இருக்கும் படமும், எக்ஸ்ட்ராடனரி படம். ஆமா, துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான். ஆமா, எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். வடிவேலோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம். பயங்கரமா இருக்கும் வடிவேலு ட்ராக் அதுல. அதுக்கு நம்ம வடிவேல் சாங் தனியா ஒரு நாள் பாட்காஸ்ட் பண்ணாதான் நிச்சயமா. செம்ம செம்ம. இது இந்த மாதிரி நம்ம டைரக்டர் காம்பினேஷன் பேசும்போது ஒரு டைரக்டர் ஐ ரிக்ரெட், இவர் அவரோட ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி. யாரு? வசந்த். ஓ ஆமா, டெரிபிள் மிஸ் பண்ற ஆடியன்ஸ். இனிமே அவங்க பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆமா, ஏத்துப்பேன். அது எதுவும் இல்ல. இது வரைக்கும் எனக்கு நிஜமாலே வசந்த் மாதிரி ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு டைரக்டர் வித்யாசாகர் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றேன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அது அவங்க பீரியடுக்கு, அதாவது வசந்த் ஒர்க் வித் வெரி ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ் தான் கேட்டா. அவர் மரகதமணிட்டு ஒர்க் பண்ணிருக்காரு, ராஜசாட் ஒர்க் பண்ணிருக்காரு, தேவா, ஏஆர் ரஹ்மான், இவர் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து ஏனி ரொம்ப அழகா இருக்கல, ஒரு 5 மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணாரு. அவ்வளவு, இவ்வளவுதான் அவரோட மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்டே ஆக்சுவலா. ஆனா தட் ஃபில்மோகிராஃபி டிசர்வ்ஸ் வித்யாசாகர். கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்னா கன்ஃபார்மா 5 பாட்டு பண்ணாங்கன்னா 5 பாட்டு ஹிட்டா இருக்கும். அது 5 பாட்டு எவர்கிரீனா இருக்கும்ன்றது மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு ஆக்சுவலா இத்தனை நாள் அது ஸ்ட்ரைக் ஆக, இப்ப சொன்ன பிறகு எனக்கு அது ரெக்ரெட்டா இருக்கு. ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு. அவங்க பீரியடுக்கு அது கன்ஃபார்மா ஒரு கம்பல் கிராஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் தான். நிச்சயமா, ஏன்னா கேபிஏ வந்து வித்யாசாகர் கூட பண்ணிருக்காரு, போயின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. ஏன்னா இப்ப வசந்த் ஹாரிஸ் மாதிரியான மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணது நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பீரியட் வேற பீரியட். பட் இவரு அப்படின்றது வந்து
பண்ணிருக்கலாம். பண்ணால. சரி விடுங்க. அது வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான். இம்சேர சந்தோஷ் சொல்ற மாதிரி யார் செய்த தாமதம் தெரியல அப்படின்ற மாதிரிதான் போச்சு. எக்ஸ்ட்ரா நீ இது இது பேர் என்ன, நான் அந்த சொன்னேன்ல இந்த பாட்டு சொல்றேன். நான் அந்த இந்த படம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பூவுக்கெல்லாம் சாங். ஆமா ஆமா, உயிரோடு உயிராக. அந்த ஆல்பம் வேற லெவல்ல இருக்கும். கேட்டிருக்கீங்களா? அன்பே அன்பே நீ என் பிள்ளை இல்லாம. ஐயோ, அந்த சாங்லாம் வேற லெவல்டா. அது அப்புறம் பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்ததே பயங்கரமான சாங். அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட் அப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த சாங் ஐ லவ் யூ ஒரு சாங். ஆமா, அது கேகே பாடினதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கேகே நந்தினியும் பாடினது. எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அந்த ஆல்பமே. எனக்கு நிஜமாலே அன்பே அன்பே நீ என் பிள்ளை, எனக்கு அந்த ஆல்பம் பிக் ஆஃப் தி ஆல்பம் தான் அதான். பூவுக்கெல்லாம் சிறகு பிடிக்கும். பட் பிக் ஆஃப் தி ஆல்பம் அப்படின்னா எனக்கு வந்து அன்பே அன்பே ஒரு மாதிரி எதுவும் ஆக்சுவலா விஜய்க்கு பண்ண அளவுக்கு அஜித்துக்கும் வித்யாசாகர் பண்ணிருக்காப்ல. சி, நம்ம ஜி பேசிட்டோம், பூவெல்லாம் மோசம் பேசணும், நம்ம வில்லனை மிஸ் பண்ணிட்டோம், உயிரோடு உயிராக பேசணும், வில்லன் மிஸ் பண்ணிட்டோம். பயங்கரமான கமர்ஷியல் ஆல்பம் அதுவும். ஐ மீன் கேஎஸ் ரவிக்குமார் அண்ட் வித்யாசாகர் அந்த படம் செம்ம ஆல்பம். அதுல இந்த சாங் பயங்கர மெலடி. ஒரே மனம் ஒரே குணம். அந்த சாங்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சின்ன வயசுல இது என்ன இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, அப்பெல்லாம் வேற நமக்கு ஃபாஸ்ட் பேஸ்ட் சாங்ஸ் தான் பிடிக்குமா. இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்துலதான் வந்து இந்த மெலடிஸ் மேல உள்ள தனி ஈர்ப்பு. அதை கேட்கும் போதாச்சா இதெல்லாம் அந்த அப்பவே வந்திருக்கு, நம்ம இதை பெருசா மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் அப்பையில இருந்தே எனக்கு ஃபாஸ்ட் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு மெலடிஸ் தான் பிடிக்கும். நீங்க இசை குடும்பம்னே, உங்களுக்கு அதெல்லாம் அதனாலலாம் கிடையாதுங்க. பாட்டு கேட்டா எனக்கு ஐ ஹாவ் திஸ் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் அட்ராக்ஷன் டு வயலின் இந்த மாதிரி. அதனால அது யாரெல்லாம் ஹெவியா யூஸ் பண்றாங்களோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து வித்யாசாகர்லாம் வந்து மேஸ்ட்ரோ அந்த அந்த ஃபீல் தான். எனக்கு அப்பையில இருந்து எனக்கு வித்யாசாகர் பிடிக்கிறதுக்கு காரணம் நிஜமாலே ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்டி. அதனாலதான் அவரோட மாஸ் சாங்ஸ் பத்தி நான் பெருசா பேசாம இருக்கு காரணமா. எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை மிஞ்சியும் பண்ண முடியாது. இது வேற தூளோட இன்ட்ரா சாங் மாதிரி எல்லாம் ஒரு சாங் வந்து மாணிக்க விநாயகர் சார பாட வச்சு அப்படி ஒரு ஹிட் கொடுத்தாப்புல. இது மதுரை வீரன் தானே பறவை முடியுமா, ஒரு ஆர்ட் காம்பினேஷன்ஸ் வச்செல்லாம் மூவ் பண்ணி அவர் வந்து வேற லெவல்ல ஹிட் கொடுத்தாரு. ஆக்சுவலா மதுரை வீரன் தானே பத்தி அவரே ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. தரணிக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை, அந்த இடத்துல சாங் வேணாங்க, கிளைமேக்ஸ்ல எப்படிங்க நீங்க சாங் வைப்பீங்க, கேட்க மாட்டாங்க, கடுப்பாயிடுவாங்க. உடனே இவர் அடிச்சு சொல்லியிருக்காரு, இத வைங்க, ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு நீங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டாராம். வச்சுட்டாங்க, ஆல்பம் வந்துருச்சு, படத்துல பார்த்துட்டு தியேட்டரே திருவிழா மாதிரி இருக்கும் அந்த சாங்க்கு. அப்புறம் அது அப்படி ஒரு பிக்ல அந்த இடம் இடம் அது வேற ஏதாவது பிஜிஎம் வச்சு அந்த ஸ்டண்ட் வச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு கூட இருக்கலாம், நிச்சயமா இருந்திருக்காது. ஆல்சோ அந்த டைம்க்கு அது வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் திஸ். அது இன்னொரு படத்துல ட்ரை பண்ணாங்க, ஆனா அது வொர்க் அவுட் ஆகல. இந்த படத்துல அது என்ன படம், ஆதில ஒரு ஸ்டண்ட் அப்படி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆமாடா, அத பத்தி பேச மாட்டேன். அந்த ட்ரெயின்ல போகும்போது ஒரு வாசிக்க சொல்லிட்டு அடிப்பாப்லன்றது வோக்கல் இருந்துச்சுன்னா அது பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கலாம். மியூசிக் மட்டும் இருந்தனால காமெடி ஆயிடுச்சு. அது சரியா ஓக்கார் லெவல்ல சம்திங். அத மியூசிக் பிட் தனியா கேட்டா சூப்பரா இருக்கும். அது சேர்ந்து வரும்போது சற்று நீ இந்த சொன்னதுக்காக சொல்றேன், அவர் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாருன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அதனால அது மாதிரி இதுலயும் வந்து வெறும் ஒரு பிஜிஎமா போயிருந்தா அது கடந்து போயிருப்பாங்கன்னு தான் நான். ஆல்சோ தூள் பத்தி பேசும்போது இந்த சாங் இருக்கு, ஆசை ஆசை பொழுது, அப்புறம் இத்துணுண்டு மொத்தத்துல இஷ்டம் இருக்கா. இத்துணுண்டு மொத்தத்துல இந்த வருஷனை விட தெலுங்கு வருஷன் இருக்கும், அதேதான் வாய்ஸ் கூட மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல, தெலுங்கு ஒரு சில சாங்ஸ் கேட்கும் போது நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும். நாகான்னு ஒரு படம் நினைக்கிறேன், ஜூனியர் என்டிஆர். ஓகே, சோ தெலுங்கு வித்யாசாகர் அப்படின்னு சொல்லும் போது
எனக்கு இதை கண்டிப்பா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு தெலுங்கு பாட்டு அப்படின்னா வந்து வித்யாசாகர் தான். பங்காரம்னு ஒரு படம். அதுல வந்து எகிரே சிலக்கமான்னு சொல்லிட்டு ஒரு சாங் உதித் நாராயணன் பாடியிருப்பாரு. அது ஆஃப்கோர்ஸ் தரணியோட படம் தான். தரணியோட படம். ஆல்சோ ஏம் ரத்னம் தான் ப்ரொடியூசர் தெலுங்குல, பவன் கல்யாண் வச்சு. ஸோ நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போது எங்க டியூஷன் பக்கத்துல ஒரு அப்பெல்லாம் இந்த மெமரி கார்டு கொடுத்தா வந்து சாங்ஸ் காப்பி பண்ணி கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் கடையில இந்த தெலுங்கு சாங்கை டெய்லி போடுவானுங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ நான் அவன்கிட்ட போய் நைஸா பேச்சு கொடுத்தேன். இது என்ன பாட்டுன்னு, யார் படம் அப்படின்னோடனே, இது தெலுங்கு படம், இது தெலுங்கு லாங்குவேஜ், வித்யாசாகர் தான் மியூசிக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து ஒரு பென்ட்ரைவோடயே சுத்திட்டு இருப்பேன். அப்பெல்லாம் நான் டெக் கை தெரியும்ல. ஸோ 1 GB ஆமா 1 GB டிரான்சென்ட் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து 1050 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ அதை அவன்கிட்ட கொடுத்தாங்க, வைரஸ்லாம் ஏத்தாம கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பாட்டு வந்து அந்த பாட்டு எகிரே சிலக்கமா. ஸோ தெலுங்கு வித்யாசாகர் தரணி அப்படின்னா எனக்கு இந்த சாங் தான் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு இந்த பாட்டு தான் நாகாதான். ஓகே, எனக்கு தெரியல, ஒரே பாட்டு தான், கோரஸ் முத கொண்டு அப்படியே தான் இருக்கும். இல்ல சில தடவை அது நடக்கும், சில சமயம் அது கண்டிப்பா நடக்கும். அது யார் தெரியல. அடுத்தது இப்ப ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் நமக்கு ஒரு சில வித்யாசாகர் சாங்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரேண்டம் இந்த காம்பினேஷன் இதெல்லாம் எனக்கு டக்குனு இப்போ தோணுது வந்து நீ காற்று நான் வரும் ரொம்ப பிடிக்கும். நிலாவேவா விஜய் ஆமா ஹரிஹரன் பாடின பாட்டு. இதுவும் வந்து ஒரு ஸ்பான்சர்டு போஸ்ட் தான். நான் அந்த பாட்டை பத்தியும் பிளாக் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு போய் படிக்கிறேன். என்னங்க ஸ்பாட்டிஃபைல பிரீமியம் இல்லாம நார்மல் யூசர் இருந்தா அடிக்கடி ஆட் வர்ற மாதிரி பண்ணுவீங்க. டேய் எவனும் பிளாக் படிக்க மாட்டாங்கடா. எல்லாரும் என்ன நான் பிறவி பாட்காஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பிளாக் எழுதிதாங்க இங்க வந்தேன். வாடிக்கையாளர்களே இவன் பேசுறதை விட நல்லா எழுதுவான், தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஆமா பாத்தீங்கல்ல, பாத்தியா நீ வந்துட்ட. சோதான் வியாபார உக்தி காந்தங்க நீங்க. எனக்கு இந்த காம்பினேஷன்லாம் மீறி எனக்கு டக்குனு ஒரு இது வருது, கண்ணாலே மெய்யா மையா. ஓ அந்த ஆல்பமும் செம்ம ஆல்பம்டா. கண்ணாலே மையா மையா வந்து உன்னிமேனன் அப்படி பிரிச்சிருப்பாரு. அந்த சாங்கை ஷூட் பண்ண விதமும் அவ்வளோ அழகா இருக்கும். கண்ணாலே மையா மையா, சென்னை பட்டணம் எல்லாம் கட்டணம், அந்த பாட்டும் வாடி வாடி நாட்டு கட்ட. ஐயோ அதெல்லாம் சென்சேஷன் ஹிட்ல. ஆமா அப்பெல்லாம் யூடியூப் வைரல் அப்படின்னா அதுதான்டா. நிஜமா சொல்றாங்க, வாடி வாடி நாட்டு கட்ட மாதிரி ஒரு பாட்டு இப்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிச்சிக்கும் சும்மா லைக்ஸ்லாம் பிச்சிக்கும். I will lose the count. YouTube கவுண்ட் மிஸ் பண்ணல, அந்த லெவல்ல தான் நிறைய ஈவன் அப்படி போடி இப்ப வந்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பிரபுதேவா அண்ட் இது நம்ம காம்பினேஷனா பேச ஆரம்பிக்கலனாலும் என் கரகம் அது கடைசி என் கலாம் போய் புரியுது. இந்த பாட்டு ஒரு பிரபுதேவா பாடின பாட்டு இதா சிவ 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 சங்கரா. அது வித்யாசாகர். ஆக்சுவலா சுயம்பரம்ல 5 கம்போசர்ல இவர் பண்ணதான் இந்த பாட்டு வந்து வித்யாசாகர். சாங் நமக்கு எல்லாம் சாமிதான். வாய்ப்பே கிடையாது. ரோஜா அதுல ஒரு வயலுனா ஒரு சாரங்கி, அது என்னன்னு தெரியல பாரு, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வாடா பாரு. வாய்ப்பே கிடையாது. ரோஜா செமையா டஃப் கொடுப்பாங்க பிரபுதேவாக்கு. எப்பவுமே பிரபுதேவா டான்சர் தெரிஞ்சிச்சதாலே அவங்க அப்படி பண்றாங்க. அது பேஸ் எக்ஸ்பிரஷன் வேற அநியாயத்துக்கு பண்ணுவாங்க. ஆமா எப்பவுமே பிரபுதேவா மட்டும் தான் கவனிப்போம். ஆனா ரோஜா இருக்கும்போது ரோஜா தான். ஆமா ஈக்குவலா ஃபைட் விடுகிற ஒரு, ஏன்னா அவர் எல்லா ஆக்ட்ரஸ் கூடயும் காம்பினேஷன் பண்ணிட்டா, பட் ரோஜா வந்து தனிதான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தனித்தனியா அதாவது இந்த காம்பினேஷன் தெரியல அப்படின்னு போது இந்த சாங் மிஸ் பண்ணிடவே கூடாதுடா. பசும் பண்றா இந்த தாமரை பூக்கும் அந்த பாட்டு சொல்லி, தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் வந்தது இல்ல, எக்ஸ்ட்ராடனரி பாட்டுதான்.
செம்ம பாட்டு அதுவும். சுஜாதா இல்ல இப்போ அதுவும்? சுஜாதா தான். தாமரபூவுக்கும் ஆமா ஆமா சுஜாதா தான். அவங்க 2 பேரும் காம்பினேஷன் நிறைய பாட்டு பண்ணி. ஆமா சுஜாதா வந்து அப்ப இருந்த சிங்கர்ஸ்ல அவங்க ஒரு தேவாசாருக்கும் அவங்க தான் ஜாஸ்தி, வித்யாசாகருக்கும் அவங்க தான் ஜாஸ்தி. ம். இது நம்ம இப்பவே பேசிட்டோம். ம். இந்த பாட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எம்மா அந்த கோழி குண்டு கோலி குண்டு கண்ணு கண்ணு கோவப்பட உதடு. கோவப்பட உதடு இல்ல கோவப்படம். கோவப்பட உதடு. ஆமா. பால போல பல்லு பதிய வச்ச விடு. செம்ம அவ்வளோ பாட்டு. ஆர்வம் அந்த பாட்டு. அது ஒரு சூப்பரான இதா. அந்த அதுக்கப்புறம் ஆல்பம்ல இந்த இந்த பாட்டும் பாட்டு செம்மையா இருக்குமே. வராரு வராரு யாரு வராரு. யாரு வராது அது. அதுக்கப்புறம் இந்த படத்தை மிஸ் பண்ணுவோம்னா தெய்வ குத்தையா. யாருங்க? எந்த படங்க? அன்பே சிவம். ஓ, அன்பே சிவமா? ஏல மச்சி மச்சி அதுவா மச்சி இருக்கட்டும். மச்சி. பூவாசம் புறப்படும். பூவாசம் பெறப்படும் பெண்ணை வந்து அப்பா அதெல்லாம் வந்து அந்த சாங் அவ்வளோ தடவை கேட்டு பேச்சு அது டேப்பு வெளியில வந்து இவ்வளவு செட்டப் பண்ணிருக்கிறேன் அந்த ஆல்பம். செம்ம album. யார் யார் சிவம்லாம் ஹாண்டிங் தான். ஹாண்டிங் சாங். அதுக்கப்புறம் ஏய், இந்த ஆல்பம் மிஸ் பண்ணக்கூடாதுடா. ஆக்சுவலா பேசணும், அந்த பாடல்களை பத்தி எதுரா? பேசல. சந்திரமுகி ஆஃப் கோர்ஸ். சந்திரமுகி அது ஆல்பமாவே பெரிய ஹிட்டு. ராரா ஆமா. வேற லெவல் ஹிட்டு. தெலுங்குவே தெரியாம தமிழ்நாடே தெலுங்கு பாட்டு பாடிட்டு தெரிஞ்சது ராரால. ஆமா ஆமா கண்டிப்பா. நீ தித்திக்கிதே நம்ம பேசணும்ல. ஆமா. அதுல ஆக்சுவலா மைனாவே நல்லா இருக்கும். ஏய் ஆமா, சமப்பட்டு மைனாவே மைனாவே மைனாவே. உன்னை கிருஷ்ணன் சாதனா சொர்க்கம். ஆமா, சாதனா சொர்க்கம். சாதனா சொர்க்கம் தானே அவங்க. எக்ஸ்ட்ராடினரி சாங் அதுவுமே. ஸோ யா இதெல்லாம் தான் எனக்கு வித்யாசாகர் அப்படின்னா மேக்சிமமா நான் கேட்கிற பாடல்கள் இதுதான். இதுல ஒரு சில பாடல்கள் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் அதை தவிர்த்து நிறைய சாங் பிடிக்கும்னா இதெல்லாம் தான். சூப்பர் சூப்பர். ஸோ நானுமே வந்து இதுல இருந்த பாடல்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு தடவை ரீவிசிட் பண்ணிட்டு ஃபன் பண்ணலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி பிளேலிஸ்ட். டெஃபினெட்லி. ஸோ கடையை சாத்தலாமா? கண்டிப்பாக. நீ ஏதாவது சொல்லணுமா? ஒன்ஸ் அகைன் இதுல நான் வந்ததுக்கு ஜாலி தான். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி பேசும்போது எஸ்பெஷலி மியூசிக் விச் வி லிசன் க்ரோயிங் அப் அவங்களோட நமக்கு கொஞ்சம் ஹெவி கனெக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் தேவா சார் பத்தி பேசும்போது எனக்கு அந்த கனெக்ட்னால தான் எனக்கு ரொம்ப லைக் வைஸ் வித்யாசாகர்ன்றது. நம்ம க்ரோயிங் அப்ல அவரை கடந்துட்டுலாம் இல்ல, அவரை ஒதுக்கி வச்சுட்டுலாம் வளர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா நிச்சயமா வாய்ப்பே இல்ல. அது நடக்காது. எவ்ரி ஃபோர்த் சாங் யூ லிசன் வில் பி வித்யாசாகர். சன் மியூசிக்கோ இசை ரிவ்யூ எதுலையுமே இல்ல நேச்சுரலான ரேடியோ இல்லையோ அப்படிங்கும் போது எவ்ரி தேர்ட் சாங்கோ இல்லை எவ்ரி ஃபோர்த் சாங்கோ வில் பி வித்யாசாகர். ஸோ அதனால இவரை பத்தி பேசுறதுன்றது வந்து இட் வாஸ் ஒன் ஃபன் எபிசோட் ஆக்சுவலா. தேங்க்யூ. ஸோ எஸ், அரவிந்த் சொன்ன மாதிரியே வந்து இப்போ நிறைய பசங்க இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் சும்மா வித்யாசாகரோட 2 பாட்டை கேட்டு அண்டர் ரேட்டடு அண்டர் அப்ரிஷியேட்டட்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹி ஹேட் ஹிஸ் லீக். அவர் பண்ணாத டாப் ஹீரோ படம் இல்லை. ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லா டாப் ஹீரோஸ் கூடயும் படம் பண்ணிட்டாரு. ஈவன் மலையாளத்துலையுமே இப்போவும் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திரும்ப படம் பண்ணா நல்லா தான் இருக்கும் தமிழ்ல ஆஃப்கோர்ஸ். ஆனால் அவர் அண்டர் ரேட்டட்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து அவரை இன்சல்ட் பண்றதா தான் நான் பார்க்குறேன். அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்கு. அவரோட பாடல்கள் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் பாடல்களை கடக்காம நம்மளால வந்து 90s மியூசிக்கோ 2000s தமிழ் மியூசிக்கோ நம்மளால கவர் பண்ணிடவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்ல உள்ள சாங்ஸை வச்சு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்கன்னா மிக்க நன்றி. ரொம்ப 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 நன்றி. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இவ்வளோதான் வித்யாசாகர் சாரை பற்றியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லை. அவரை பற்றி நாங்கள் சும்மா பேசினது கம்மியாக தான் பேசியிருக்கோம். நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய ஆல்பம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் கண்டிப்பாக இன்னொரு எபிசோடில் நம்ம பேசலாம். கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.